உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். வாலாஜாலேருந்து சாத்தப்பக்கம் போகிற வழியில் குடிமல்லூரில் தாங்க அக்ரி மகரிஷி பூஜித்த கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. 4 கால பூஜையில் ஒரு பூஜை நடக்க போகுதுங்க. வாங்க அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட போகலாம். கோவிலோட சிறப்பை மாமியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது குடிமல்லூர்னு பேர் சொல்கிறா. அதுக்கு முன்னால் குடவனம்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த குடமல்லிகா வனம்னு இருந்தது. இங்கே பெரியவா அங்கே பாலாற்றங்கரையில் சிவனை கண்டெடுத்து இங்கே சொந்த கோவில் கட்டி அப்புறம் சித்த சுவாமிகளெல்லாம் வச்சு எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பூர்வாங்க காஞ்சிபுரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் ஆகும்போது அதை சப்த ரிஷிகளும் பார்வையிட்டுட்டு அவங்க அதை முடிச்சுட்டு வரும்போது அவங்க சிவபூஜை பண்ணுவாங்க டெய்லி. அதுக்கு பாலாற்றங்கரையில் மண்ணில் சிவனை பிடிச்சி வச்சு சப்த ரிஷிகளும் அதை லிங்கத்தை பூஜை வச்சு பூஜை பண்ணாங்க. அதில் அத்திரி மகரிஷி ஒருத்தர். நிறைய ரிஷிகள் கௌதமேஸ்வரர் இருக்குது, வசிஷ்டேஸ்வரர் இருக்குது, வால்மீகீஸ்வரர் இருக்குது, பரத்வாஜேஸ்வரர் இருக்குது. எல்லாமே சப்த ரிஷிகளில் ஒருத்தர். அவங்க பூஜை பண்ணதில் அத்திரி மகரிஷி பூஜை பண்ண லிங்கம் இவங்களுக்கு பெரியவங்களுக்கு கிடச்சி அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பூஜை நடத்தினாங்க. கோயில் கட்டி பூஜை பண்ணாங்க. இது ரொம்ப கற்கோவில் உள்ள பச்சைக்கல். இந்த இடத்துல சுவாமிக்கு சில்லுன்னு ஃபுல்லாக கல் கோயில் தான். இது ஒவ்வொரு சுவாமியாக பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக நடக்கிறது. ஷடாரண்ய க்ஷேத்திரம்னு பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து சிவராத்திரிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஷடாரத்திரி க்ஷேத்திரம் அருமையாக நடந்துட்டு பூஜை. அத்திரி மகரிஷி பூஜை பண்ணது இந்த ஸ்தலம். இதுக்கு இப்போ திரு அத்திரீஸ்வரர் அப்படின்றது பேர் மருவி திருவந்தீஸ்வரர்னு ஆகிடுது. இதில் அம்பாள் சொல்கிறேன். இது 1200 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அற்புதமான தரிசனங்க. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. நீங்களும் அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் சாமியை கும்பிட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.